பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர், த்ரில்லர், ஆக்ஷன் படங்கள் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். மாயா நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர் சூப்பராக இருக்கும் அந்த படம். இந்த கம்பெனி தான் தயாரிச்சது. அடுத்த படம் லோகேஷ் கனகராஜோட மாநகரம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான ஒரு படம் தான் சொல்லணும் மாநகரம். அதுவுமே இவங்க தான் தயாரிச்சாங்க. அடுத்த படம் எஸ்.ஜே. சூர்யா வச்சு மான்ஸ்டர் எடுத்தாங்க. காமெடி ஃபேண்டசி படம். அடுத்த படம் நம்ம பார்த்தோன்னா டானாக்காரன், விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஆக்ஷன் ட்ராமா மாதிரி அந்த படம் நகரும். அடுத்த படம் நம்ம பார்த்தோன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விக்ரம் பிரபு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிச்சிருப்பாங்க இருகப்பற்று. ரொம்பவே ரொமான்டிக் ட்ராமா. அது நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தையும் தயாரித்த, இந்த மாதிரி எல்லா படங்களையும் தயாரித்த ஒரு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சொல்லலாம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். இப்போது ஜீவா பிரியா பவானி சங்கரை வச்சு ஒரு புது மூவியோட வந்திருக்காங்க. பிளாக்னு சொல்லிட்டு ரொம்பவே சைஃபை த்ரில்லர்னு சொல்லப்படுது இந்த மூவி. இந்த மூவியோட ட்ரெய்லரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரில் ஓப்பனிங் ஷாட்டே பிரியா பவானி சங்கர் கேரக்டரை தான் காட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயத்தில் சம் எமர்ஜென்சி யாரோ ஹெல்ப்புக்கு வாங்கன்ற மாதிரி கால் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்க கையை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. டக்குன்னு ஷார்ட் கட் பண்ணால் கீழே விழுந்து மயங்கி கிடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மோஸ்ட்லி இந்த ஷார்ட் வந்துட்டு ப்ரீ இன்டர்வல் பிளாக்காக இருக்கலாம், இல்லைனா ப்ரீ கிளைமேக்ஸ் பிளாக்காக இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்கலாம். பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஜீவாவை வந்துட்டு ஒரு பப்ல ரொம்பவே காமா, பிளசண்டா, ஜாலியா காட்டுறாங்க. இந்த சீன் மோஸ்டாவே படம் ஸ்டார்ட் ஆகிற இன்ட்ரோடக்ஷன் சீனா தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே நடக்கிற அந்த பப்ல வந்துட்டு இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்ல இருக்கிற மாதிரியான நிறைய சீன்ஸுமே நம்மளால பார்க்க முடியுது. குடிக்கிறது, தூங்குறது. ஜீவா, பிரியா பவானி சங்கர் இவங்க கேரக்டர் கப்பலாக இருக்காங்க. ஸோ இவங்களை சுற்றி தான் கதையே நகருது. ஸோ புதுசாக இருக்க ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு வில்லா ஒரு இடத்துல வாங்குறாங்க, கோஸ்டல் பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. இந்த பிரீமியம் விலாஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ற கஸ்டமர் மேடம். ஸோ அந்த வில்லாக்கு தான் இவங்க போய் ஒரு வில்லாஸை பை பண்ணிட்டாங்க. அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு யூஸ்வலாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி த்ரில்லர் இல்லைனா ஹாரர் ஜான்ரால இந்த கப்பிள் ஸ்டோரி வந்தாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டோரி ஸ்லோவாக பில்ட் ஆகும், டென்ஷன் ஸ்லோவாக பில்ட் ஆகும். அப்புறம் ஸ்டோரி பிக்கப் எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்ததுன்னா பயங்கரமாக படம் நகரும் தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் தான் இதில் நம்மளால பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இவங்க அந்த செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க வில்லாஸ்லேருந்து ஒரு வீட்டில் இருந்து லைட்லாம் எரியுது. டக்குன்னு பில்டருக்கு கால் பண்ணி கேட்குறாரு ஜீவா. பில்டர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, அந்த கம்ப்ளீட்டான வில்லாஸில் நீங்கள் மட்டும்தான் வீடை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஆப்போசிட்டில் யாருமே வீடே சேல் ஆகலையே, எப்படி லைட் எரியுன்ற ஒரு கொஸ்டின் கேட்டோன்னே இவங்களுக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. அந்த வீட்டில் லைட் எரியுது. ஆப்போசிட்டில் இன்னும் வீடு சேல்ஸே ஆகலையா சார்? லைட் எரிய வாய்ப்பே இல்லையே. யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம பார்த்தாலே எங்கே வந்துட்டு பயம் நகருதோ, எந்த இடத்துல ஆபத்தோ அந்த இடத்த நோக்கி தான் கேரக்டர்ஸுமே ட்ராவல் ஆகும். அப்படின்னா தான் ஸ்க்ரீன் பிளே நகரும். அதே மாதிரி தான் ஜீவா கேரக்டரும் அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சிகார் கீழே கிடக்குது. அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஷார்ட்டை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு யாரோ உள்ளார பூந்து எல்லாத்தையும் உடச்சி போட்ட மாதிரியான சீன்ஸ் தான் நிறைய காட்டுறாங்க. ஒரு பப்ல இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அந்த சீன்ல வந்துட்டு ஒருத்தர் ஜீவா கிட்ட கொடுக்குறாரு. இது கேட்டமைன் சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது பேசிக்கா ஒரு ட்ரக். அது ஹாலுசினேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஒரு அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டானா அவனுக்கு வந்து அந்த பிரமைகள் வரும். பேசிக்கா ஒரு போதை அந்த மாதிரியான ரிலேட்டடான ஒரு ஸ்டஃப்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டஃப் கொடுக்குறான். இது கேட்டமைன். இதுல 2-3 டிராப்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணணும்னு வையே, வேற லெவல். இந்த பக்கம் ஒரு நோட். இவங்க 2 பேரும் டோருக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க. வி காட் யுவர் நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கு. வி டோன்ட் நீட் டு ஹர்ட் யூன்னு போட்டிருக்கு. அதில் டோன்ட் மட்டும் அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ வி நீட் டு ஹர்ட் யூன்ற மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க. அப்போ நடக்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ இப்படி பார்க்குறப்போ ஃபைனலாக ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா போலீஸ் அண்ட் ஜீவாக்கு நடக்கிற ஃபைட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் கம்ப்ளீட்டாக காட்டி இந்த ட்ரெய்லர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உப்பளப்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ ஓவராலாக இப்படி தான் ட்ரெய்லர் நகருது. இது வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அந்த கேட்டமைன்ல இருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுமோன்ற ஒரு கெஸ்ஸும் வருது. ஏன்னா ஃபர்ஸ்டே
ட்ரெய்லரில் காட்டுறப்போ பப்பில் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. மோஸ்ட்லி அதுதான் இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட்டாக இருக்கும் படத்தில். ஸோ அங்கே தான் கேட்டமைன் கிடைக்குது. ஸோ இவரோட ஒய்ஃபோட என்ஜாய் பண்ணுறதுக்காக இவர் வந்துட்டு அந்த வில்லாஸ்குள்ளே வராரு. வந்துட்டு இந்த கேட்டமைன் மேபி ஜீவா எடுத்திருக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்குள்ளே நடக்கிற அந்த ஹாலுசினேஷன், சுற்றி நடக்கிறது எல்லாமே உண்மை இல்லை, ஆனால் இவர் உண்மைன்னு நினச்சிட்டு வந்துட்டு கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ணுறது. மேபி ஜீவாவே வில்லனாக மாறலாம். ஏன்னா இது ஒரு சைஃபை த்ரில்லர் ஜான்ராவில் வரனால டெஃபினட்டாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வருதுன்னு நம்ம சொல்லணும். எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே நம்ம மைண்ட். இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் மியூசிக்னாலே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிமான்டி காலனி 2 ஆகட்டும், கைதி ஆகட்டும், விக்ரம் வேதா ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்கும், எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் அவர் தான் கொடுத்துருக்காரு. மியூசிக் வைஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பயங்கரமான படம் கிரியேட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லணும். இந்த பக்கம் சாம் சிஎஸ் அவர்களோட மியூசிக், இந்த பக்கம் ஆக்டர்ஸ் ஜீவான், பிரியா பவானி சங்கர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸ் ஆகட்டும், முன்னாடியிலேருந்தே நம்ம பார்த்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் இவங்க 2 பேருமே. கூடவே வந்துட்டு ஃபிலோமின் ராஜ் எடிட்டர் தான் வந்துட்டு முழுக்க ட்ரெய்லரை அவ்வளோ பேக்டாக வச்சுருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் அடுத்தடுத்த சஸ்பென்ஸ் என்ன நடக்குதுன்றத வந்துட்டு எடிட்டர் கையில் தான் முழுக்க இருக்குது. கூடவே வந்துட்டு சாம் சிஎஸோட மியூசிக் மிகப்பெரிய பில்லராக இருக்குன்றத டவுட்டே கிடையாது. ஸோ ஃபிலோமின் ராஜ் பொறுத்த வரைக்கும் லோகேஷோட எல்லா படங்கள், மாநகரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாஸ்டர், விக்ரம், லியோ எல்லாத்தையுமே அவர் தான் எடிட் பண்ணார். இப்போ வரக்கூடிய வேட்டையன் ஆகட்டும், கூலி ஆகட்டும், இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த மகாராஜா, மாவீரன், இந்த படங்கள்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ சஸ்பென்ஸ்டாக, அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக நகருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஃபிலோமின் ராஜ் தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீம் எல்லாமே சேர்ந்து டெலிவர் பண்ணுற படம் தான் இந்த பிளாக். யாரோ நம்மளை வச்சு ப்ளே பண்ண பார்க்குறாங்க, நம்மளை பயமுறுத்த பார்க்குறாங்க. ஐயோ வசந்த், டெஃபினட்டாக இந்த படத்தை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் October 10th வேட்டையன் கூட ரிலீஸ் ஆகலாம், இல்லைனா October 27th போகலாம். ஸோ ஒரு நல்ல சைஃபை த்ரில்லர் வித் பியூட்டிஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ தான் நம்ம சொல்லணும். பொண்ணுக்கு ஏதோ ஆனாலோ அவ காணாம போனாலோ ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யார் தெரியுமா? ஹஸ்பண்ட்.